ஒரு கிரவுண்டில் நல்ல ஸ்பேசியஸாக இந்த 4 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. 40க்கு 60 அடி அளவுள்ள 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் நல்லா வசதியாக கட்டியிருக்காங்க. 20க்கு 20 அடியில் 3 கார்ஸ் 4-5 டூ வீலர்ஸ் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 20 அடியில் பெரிய லிவிங் ஹால், 11க்கு 16 அடியில் பெட்ரூம் சைஸில் ஒரு டைனிங் ரூம், அதை விட பெரிய சைஸில் கிச்சன், 16க்கு 16 அடியில் 1 இல்லை 2 இல்லை 3 மாஸ்டர் பெட்ரூம், தனியாக ஒரு பெரிய மல்டி பர்பஸ் ரூம், ஃப்ரண்ட்டில் பெர்கோலா டிசைன்ஸோட பெரிய பால்கனின்னு வீட்டை ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்லா மெஜஸ்டிக்காக ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணி ஒவ்வொரு ரூம்ஸுக்கு மாடர்னாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு ட்ரீம் ஹவுஸாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.5 சென்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 40 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக மெஜஸ்டிக்காக பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், டைல் டிசைன், பெர்கோலா டிசைன், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங், சைஸ் 20க்கு 20. தரைக்கு முழுவதும் 2க்கு 2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் ஹரிசாண்டல் லைன் பேட்டர்னில் குரூவ் மாதிரி கொடுத்து அதில் கோல்டன் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. கிராண்ட் லுக்குக்காக கார் பார்க்கிங் கூட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ஸ்பாட் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலை மேலே சீலிங் வரைக்கும் ரைஸ் பண்ணி அதில் நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் 2 வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று போர் வாட்டருக்கு. இந்த செட்பேக் ஏரியாஸ்க்கு பூராமே தரைக்கு டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6.5க்கு 5, இந்தியன் டாய்லெட் டைப். உள்ள நிறைய திங்ஸ் வச்சிருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 20. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஃப்ளூட்டர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஒரு ஹிட் அண்ட் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணால் படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும், அது போக ஸ்டோரேஜ்க்காக 3 டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய டால் உட்டன் பூஜா கேபினெட். டாப்பில் விநாயகர் டிசைனில் CNC கட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம்.
சைஸ் 16க்கு 16. மேலே பூரா ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன், மேலே ஃபால் சீலிங் வரைக்குமே கொடுத்து அந்த பேக் சைட் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் லைட் கலரில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும், இன்பிட்வீனில் ஸ்டடி டேபிளும், கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்புக்கு மேட்சிங்காக ஈஸ்ட் வாலில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட். இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. ஈஸ்ட் சைடில் கிரனைட் டாப் வித் பேஸ் கேபினெட், மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட், சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டுன்னு ஒரு பெரிய உட்டன் க்ராக்கர் யூனிட் செஞ்சுருக்காங்க. கார்னரில் இந்த கிரனைட் டாப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு மிரர் மாட்டுறாங்க. தரைக்கு போறாமே ப்ரௌன் கலரில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டேஸ்ட் வச்சுருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். உட்டன் டோரும் சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டைனிங் அடுத்து நார்த் வெஸ்ட்டில் கிச்சன். சைஸ் 16க்கு 11. கிச்சனில் கூட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. யூ சேஃப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. எல்லா கேபினெட்ஸ்க்கு கோல்டன் கலரில் அலுமினியம் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டிருக்கிறது பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்குது. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் மட்டும் இல்லாமல் சவுத் அண்டு வெஸ்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. எட்டுக்கு 6 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணி உள்ள நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் 8க்கு 3.25 அடி சைஸில் தனியாக யூட்டிலிட்டி ரூம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், சின்ன ஒரு டேபிள் டாப் எல்லாமே கொடுக்குறாங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரூமை தனித்தனியாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அது போக தனியாக ஸ்டோர் ரூம், யூட்டிலிட்டி ரூம்னு நல்லா வசதியாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் கிளியர் டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20க்கு 11 அடி சைஸில் லான்ச்.
கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் கார்ட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 10x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பாத்ரூமையும் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 19x16. தரைக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸும், நார்த் வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சராக இருக்கும். சவுத் வாலில் லேசர் கட் டிசைன் கிரில்லாக இருக்கும். அது போக சீலிங் ஒரு பாதிக்கு மெட்டல் ஸ்டீல் பைப்பில் பெர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனியை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியை ஈஸ்ட் சைட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 21x4.25. அடுத்து லாஞ்சில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x11. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11x4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாஸ்ட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் என்ட்ராரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைட் வால் பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் இருக்கும். நார்த் சைடில் 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்டு இருக்கும். கீழே வார்ட்ரோப்ஸும் அது போக ஈஸ்ட் சைடில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் 6.25x4 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x6.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேசியஸான 4BHK வீட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? வீட்டோட பிளானா, இல்லை கான்டெம்பரரி ஸ்டைலில் கட்டப்பட்ட வீட்டோட எலிவேஷனா, இல்லை வீட்டோட இன்டீரியர்ஸா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற மல்டிபர்பஸ் ரூமுக்கு என்ட்ராரோ. சைஸ் 8.75x14. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா லாண்ட்ரி ரூமாக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,30 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க.
இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.